மது டூ வீலர்லேயே வந்தீங்க. என்ன இல்லை? மலரிடுதல் இல்லை. சிற்றின்ப நாட்டம் இல்லை. வீணையில் வருகின்ற நாதத்தில் இன்பமடைதல் இல்லை. என்ன மாணிக்கவாசகர் இப்படி எழுதியிருக்கார், பயங்கரமாக இருக்குது. இந்த வரி பாருங்க, இந்த பொருள் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இறைவன் அடியார் திருவடி என் தலை மீது இருத்தல் இல்லை. தன்னடியாரடி என் தலை மீது தழைப்பன ஆகாதே. பாருங்க, இந்த செய்தியை நம்ம கவனிக்கவே இல்லை உலக காலங்கள். இறைவன் அடியார் திருவடி என் தலைமேல் படுதல் இல்லைங்கிறார். அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை விட பெரியவங்க எனக்கு குருவாக வந்தால் நான் ஏற்க தயார். எந்த நிலையில்? இறைவன் வருவதற்கு முன்பு, இனி கிடையாதுங்கிறார். மாணிக்க வாசகரை போன்ற ஞானிகளுக்கு திருவடி தீக்க அவரை விட பெரியவங்க வர்றாங்கிறத யார் சொல்றார் என்பது இல்லை. அடியார்களாகிய நாங்கள் உயரும்படி இறைவன் வந்து தோன்றுதல் இல்லை. வாத்தியங்கள் ஒலித்தல் இல்லை. இந்த மந்திரத்தில் இயம் என்பது வாத்தியத்தை குறிக்கும். சொல்ல வர்றாருன்னா, அப்படின்னா அவர் அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது திருவடி தீக்கை பெற்றுக்கொண்டு தான் ஒருத்தர் எந்த எதுக்குள்ளே போக முடியும்? ஜீவன் முக்தர் நிலைக்கு போக முடியும். ஜீவன் முக்தர் நிலைக்கு போன பிறகு என்ன கிடையாது? திருவடி தீக்கை என்பது ஒன்று கிடையாது. இதுதான் செய்தி. திருவடி தீக்கை பெற்று தான் ஒருத்தர் ஜீவன் முக்தர் ஆக முடியும். ஜீவன் முக்தர் ஆன பிறகு அவருக்கு என்ன கிடையாது? திருவடி தீக்கை கிடையாது. இந்த இடத்துல மாணிக்க வாசகருக்கு திருவடி தீக்கை இறைவன் தான் கொடுக்க முடியும், இன்னொரு மனிதர் கொடுக்க முடியாது. ஆனாலும் சைவ சமயத்துக்குரிய பணியோடு அந்த செய்தியை வெளிப்படுத்துகிறார். தனக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார். தன்னடியார் அடி எந்தலை. அவர் தலையில் யார் கால் வைக்க முடியும்? மாணிக்க வாசகர் தலையில் சிவனை தவிர யாரும் வைக்க முடியாது. ஆனாலும் சைவ சமயத்துக்கே உரிய பணியோட அடுத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி தனக்கு சொல்கிறார். சரியா? அவருக்கு இறைவனை தவிர யாரும் அவர் தலையில் வைக்க முடியாது. ஆனால் என் தலையில் யாரும் தலை வைக்க முடியாதுன்னா அது பொருள் எப்படின்னா, ஜீவன்முக்த நிலையை அடைந்தவர்களுக்கு என்ன கிடையாது? என்ன தீக்கை கிடையாது? திருவடி தீக்கை கிடையாது. திருவடி தீக்கைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பற்று விடணும். அதான் திருவடி தீக்கை. பற்று விட முடியாமல் அந்த உயிர் பதறும் போது திருவடி தீக்கை கொடுக்கணும். இயல்பாகவே அந்த உயிர் பற்று விட்டுட்டுனா எந்த தீக்கை வேண்டாம், வேண்டியதில்லை. சமயம் விஷயத்திலிருந்து நேரே எங்கே கொண்டு போயிடலாம்? ஆச்சாரிய விஷயத்துக்கு கொண்டு போயிடலாம். அவர் எதை விட்டுருவாருங்கிற நம்பிக்கை இருந்தா, ரெண்டு காரணங்கள்னால தான் திருவடி தீக்கை கட்டாயம். ஒன்று, அவர் இன்னும் இறைவனுடைய வியாபகத்துக்கு கூட வர முடியல அவரால். ஒன்று. ரெண்டு, அவரால் வியாபகத்துக்கு வந்தால் தானே பற்று விடுவார், பற்று விட முடியல. ரெண்டு. இந்த ரெண்டு ஏன் நடக்கலைன்னா, அவருக்கு அந்த கிரியை செய்யும் போது வர வேண்டிய யோகம் தொடங்கலை. நல்லா ஞாபகம். இதெல்லாம் திருமந்திரத்தில் இருக்குது, விளக்கத்தில் இருக்குது. திருமூலர் சொல்லலை, விளக்கத்தில் இருக்குது. இந்த ரெண்டு ஏன் வரலன்னா, அவருக்கு அந்த யோகம் என்ன செய்யல, முறையா கை கூடலை. அப்போ குரு 7ஆம் ஆதாரம் தானே இது. அதில் தன்னுடைய திருவடியை வைக்கும்போது இந்த தடை போயிடும். இவ்வளோதான் ரகசியம். தன்னுடைய திருவடியை எங்கே வைக்கிறாரு? 7ஆம் ஆதாரம் ஒரு ஆதாரம் தானே. அங்கே அவர் திருவடியை வைக்கும்போது மற்ற ஆதாரங்களில் இருந்த தடைகள் எல்லாம் போகணும். அதுக்கு ஒரு சாதனம் செஞ்சால் தான் போகும். எங்கே கரண்ட்டு பல்பு பீஸ் போயிருந்துன்னு என்ன செய்வீங்க? ஆமாம், கரண்ட் இருக்குதுங்க, பல்பு பீஸ் போன பல்பாக இருந்தால் சரியாக யோசிக்கிறீங்களா இல்லையா? இப்போ கரண்ட் இருக்குது, வீக்கான பல்பாக இருந்தால், இப்போ டியூப் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பிளாக் அடிச்சிருக்கும், அது வீக்காக இருக்கும். அந்த பல்புக்கு கரண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலவே பல்பு என்ன செய்யாது, எரியாது.
பல்பும் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா பல்ப் ஆயிரும். சரிதானே? அது 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 புரியுதான்னு பாருங்கள், இப்படி யோசிக்கணும். ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ எங்கே அவர் உலகத்தில் எந்த மூலை தீக்கை வாங்கினாலும் குருவருள் ஸ்டாண்டர்டு மறந்துடாதீங்க. பேங்க்கில் போட்ட பணம் போட்டது தான், உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்ட பணம் போட்டது தான். ஆனால் அதை எடுத்து பயன்படுத்துறதுல தான் அது வந்து தன்னுடைய பயனை என்ன செய்யும், கொடுக்கும். அதை இவன் எடுத்து பயன்படுத்துறதை பொறுத்து தான். சிலர் வாங்கிட்டு அப்படியே போட்டுருவாங்க, சிலர் வாங்கி அதை மேல் என்ன செய்வாங்க, பெருக்குவாங்க. எந்த சூழ்நிலையும் இதனால் வருகிற குறைக்கெல்லாம் யார் தான் காரணம்? சாதகம் தான் காரணம், தவிர யார் காரணம் கிடையாது. ஆமாம், டியூப் லைட்டு வீக்காக இருந்தால் வெளிச்சம் குறையுது, டியூப் லைட் ஸ்ட்ராங்காக இருந்தால் வெளிச்சம் நல்லா வர்ற மாதிரி இந்த தீக்கையினால் மேன்மை அடைகிறதும் அடையாதும் இவன் தான் பொறுப்பு. அதுக்காக ஒவ்வொரு உயிரையும் வந்து மண்ணுலகில் தேவன் இறங்கி வந்து வருகிறாருன்னு ஒவ்வொரு உயிரையும் இந்த தூக்கி கொண்டு இருக்க முடியாது. அந்த உயிர் தான் என்ன செய்யணும், மேலே நோக்கி வரணும். விவசாயி இருக்கிறாருன்னா பயிருக்கு உரம் போடலாம், களை எடுக்கலாம், கொத்தி விடலாம். வளர்றது எதனுடைய பொறுப்பு? பயிரினுடைய பொறுப்பு தானே. விவசாயி இப்படி ஒவ்வொரு பயிரையும் எந்த ஊர்லேயே இப்படி இழுக்கிறாரா, தூக்கி இழுத்து விட்டுட்டு இருக்கிறாரா? இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. சைவர்களுக்கு என்ன நினச்சிட்றாங்கன்னா, நம்ம இதை வாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் மாறிடும். அப்படி ஒரு நாளும் கிடையாது. அதில் ரெண்டு சைடு இருக்குது. ஒரு சைடு வந்து ஸ்டாண்டர்டு, இன்னொரு சைடு யார் கவனமாக இருக்கணும்? சாதகர் கவனமாக இல்லைன்னா அவர் எப்போ இருக்கிற மாதிரியே தான் இருப்பார், ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது என்னது? தானடியோம் உடனே உய வந்து தலைப்படுமாகாதே. இறைவன் அடியார்களாகிய நாங்கள் உய்யும்படி எழுத்தெழு தோன்றுதல் நிகழாது. அடுத்த வரி எத்தனாவது தொடர்? 6வது தொடர். உயிர்கள் உய்ய இறைவன் தோன்றுதல் இல்லை. தான் அடியோம் உடனே உய வந்து தலைப்படுமாகுது. அடியோம் அப்படின்னு தான் சொன்னார். அதாவது ஜீவன் முக்தர்களுக்காக இது ஒரு முறை இறைவன் குருவாக வர வேண்டியதில்லைன்னு அர்த்தம். அதுக்காக குருவாகவே வர வேண்டியதில்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதான் தாம் அடியோம்னார். உரை பாருங்க, அடியார்கள் நாங்கள் உய்ய இறைவன் வர வேண்டியதில்லைன்னார். எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் ரெகுலராக வருவார், ஆனால் நோய் நீங்கிறவங்களுக்கு யார் கிடையாது. அதே தான் சொல்கிறார். நோய் நீங்கினா எதை விட்டு வெளியே போயிடுறான், ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிடுறான். அதே மாதிரி இந்த ஜீவன் முக்தனுக்கு இறைவனுடைய வருகை கிடையாது, வேண்டியதில்லை, தேவையில்லை. ஏன்னா இவனே இந்த உடம்பு தடை, ஜீவன் முக்தியிலிருந்து உடம்பு தடை நீங்கினா எங்கே போயிடுவான்? பரமுத்திக்கு போயிடுவான். அதுக்கு யார் வர வேண்டியதில்லை. நோயே இல்லாதவனுக்கு டாக்டர் எதுக்கு? அதான் அதை யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இசைக்கருவிகள் எங்கும் ஒலித்தல் இல்லை. இது ரெண்டும், அகத்தேயும் இசைக்கருவி ஒலித்தல் இல்லை, புறத்தேயும் இல்லை. இப்போ நாம் ஒரு சரியவாதியாக இருக்கிறோம் அல்லது ஒரு கிரியவாதியாக இருக்கிறோம். நாம் வந்து கைலை வாத்தியம் வாசிக்கிறாங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க, மிருதங்கம் வாசிக்கிறாங்கன்னா நம்ம அதை வந்து ஆர்வமாக போய் கேட்குறோம். ஆனால் ஒரு தீவிரமான ஒரு யோக மார்க்கிக்கோ தீவிரமான ஞான மார்க்கிக்கோ அது தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு டிஸ்டர்பாக கூட இருக்கும். எது? இந்த வாத்தியங்கள் எல்லாமே. வீணை கச்சேரி இருக்குதுன்னா அவங்க அதை விரும்புவாங்க. அவங்க அந்த வீணை கச்சேரியில் கூட அவங்களுக்கு என்னது பெரிய லயம் என்ன செய்யாது, இருக்காது. புறத்தே உள்ள இசைக்கருவிகளும் அவங்களுக்கு தேவையற்றது. அகத்தே சில ஓசைகள் கேட்கும்னு திருமூலர் 3ஆம் தந்திரத்தில் சொல்கிறார். வீணை சத்தம் கேட்கும், மணி சத்தம் கேட்கும், யானை புளிர சத்தம் கேட்கும், கடல் அலை சத்தம் கேட்கும். யாருக்கு? யோகிகளுக்கு. அதுவும் கிடையாது. அந்த ஓசையையும் அது அவனுக்கு வந்ததுன்னா தப்பு. அந்த ஓசையையும் அவன் என்ன செய்யணும்? கடக்கணும். அந்த ஓசையையும் அவன் கடக்கணும். அந்த ஓசையையும் அவன் கடக்கணும். இப்போ மழை வரணும்னா நம்ம சொல்கிறோம் மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, நல்ல வெயில் அடித்தா சொல்கிறோமா? என்னது மேகம் கருக்கணும், மழை காற்று வரணும், மண் வாசனை லைட்டாக வரும், அதை வைத்தானே சொல்கிறோம். நல்ல வெயில் அடிக்கும்போது என்ன செய்ய மாட்டோம்? சொல்லலாம். அப்போ நல்ல மழைக்கு எது தடை? அதே தான். இப்போ வெயில் வந்து வேணும். வெயில் இல்லாமல், சூரிய ஒளி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது. வெயில் இல்லாமல் தாவரங்கள் வளராது. எல்லாம் ஓகே தான். மழை வரணும்னா அந்த நேரம் என்ன இருக்கக்கூடாது? ஆமாம், அந்த நேரம் வெயில் வந்து தடையாயிடும். அந்த வெயில் வந்துங்கிறது தடையாயிடும்.
பள்ளிக்கூடத்தில் நாங்கள் தேர்வு நடத்தும்போது அந்த முதல் 3 திருமுறையை அருளியவர் யார் அப்படின்னா ஞானசம்பந்தர்னு இருக்கணும். அந்த பொறுத்துக்களை திருநாவுக்கரசன் இருக்கும். அது யார் பேர் எழுதுவான்? திருநாவுக்கரசர் பேர் எழுதுவான். முதல் திருமுறையை அருளியவர் யார்? திருநாவுக்கரசருங்கிற பேர் கெட்ட பேரா? புரியலையே அவங்களுக்கு? திருநாவுக்கரசுங்கிற பேர் உயர்ந்த பேர் தான், ஆனால் அந்த விடைக்கு ஏற்ற பேர் கிடையாது. அங்கே யார் தேவையில்லை, அங்கே தேவை திருஞான சம்பந்தர் தான். அப்போ எது ராங்? திருநாவுக்கரசர் தப்பு இல்லை, அந்த இடத்துக்கு திருநாவுக்கரசர் தப்பு. புரிஞ்சுட்டா? இப்போ அதே மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லாமல் ஆயிடும். எந்த நிலையை அடைந்தால் ஒரு கோயில் வழிபாட்டை கடந்து, கோயிலுக்கு பணி செய்கிறதை கடந்து, அதற்கு பிறகு அவர் சிவபூஜையை கடந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இறைவனை நினைக்கிறத கடந்து இறைவனையே என்ன வடிவமாக பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. ஞான வடிவமாக, என்ன சொரூபமாக? ஞானஸ்வரூபம். ஞானத்திரளாய் நின்ற பெருமான். நேற்று தான் படித்தோம், ஞானத்திரள்னு படித்தோம். இறைவனை ஞான வடிவமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அதற்கு பிறகு இதற்கு கீழே இருக்கிறத செய்கிறதும் செய்யாத யாருடைய விருப்பம்? அவருடைய விருப்பம். இன்னும் சொல்ல போனால் செய்கிறது சில நேரங்களில் தடையாக கூட என்ன செஞ்சிடும், மாறிடும். அதுக்கு அவர் என்ன செய்யாமல் இருக்கிறது நல்லது, செய்யாமல் இருக்கிறது நல்லது. தாய் வீடு நல்லது தான், அதுக்காக ஓயாமல் தாய் வீட்டுக்கு போகிறது ஒரு ஆபத்து தானே. குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் மருமக எப்போ பார்த்தாலும் எங்கன்னு கேட்டால் அப்பா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அப்பா வீட்டுக்கு போயிருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்கிறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம். அதே மாதிரி தான் நல்லதும் எதாக மாறிக்கொள்ளும். தீயது என்பதை விட மேலான பயணத்துக்கு தடையாக மாறிடும். மேலான பயணத்துக்கு தடையாக மாறிடும். அதனால தான் எங்களுக்காக இறைவன் வர வேண்டியதில்லைன்னு சொன்னார். அது அந்த வாத்தியங்கள் சொன்னதும் அதுதான். அவங்களுக்கு கைலை வாத்தியம், நாதசுர வாத்தியம், மிருதங்க சத்தம், தவில் சத்தம், இந்த சத்தங்கள் மணி சத்தமே அவங்களுக்கு எதாதான் தெரியும், ஒரு தடையாக தான் தெரியும். அதனால தான் அதெல்லாம் இல்லை என்று சொன்னார் என்று திருவாசக பகுதியை நிறைவு பண்ணுறோம். அடுத்த பகுதி போகும்.